அதாவது தமிழ்நாட்டுக்கு மேகதாது அணைய கற்ற உரிமையை தகர்க்கிறதுக்கான செயல் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுக்கிறது மிக மிக முக்கியமானது. அதோடு சேர்ந்து பாராளுமன்ற அந்த வரையறையை, அந்த தொகுதி மறு வரையறையை அதையும் தடுத்து நிறுத்துவதற்கான இந்த முன்னெடுப்பும் எம்பிக்கள் சந்திக்கிற அந்த முன்னெடுப்பும் மிக முக்கியமானது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்தின் இளைய தலைமுறைக்கும் ஒரு சந்தேகம் என்ன வந்ததுன்னா, நீங்க மேகதாது அணை கட்டுறத தடுக்கிறத முதன்மையாக அல்லது அந்த காலகட்டத்தில் அதுக்கான முன்னெடுப்பை செய்யாம அல்லது அதை பத்தி எந்த விதமான தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடாம அதை தவிர்த்து விட்டு நீங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு நீங்க அதை மறு சீரமைப்பை தடுத்து நிறுத்த ஆலோசனை செய்யறதுங்கிறது நேர்மையற்றது. அதனால நீங்க நீட்டுக்கே நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னோம், சிறப்பு அமைச்சரவை தீர்மானத்தை நிறைவேற்ற சொன்னோம், அதையும் தவிர்த்திருச்சு தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு, விஜய் அவர்கள் அரசு. இப்ப மேகதாது அணைக்கு முறையான ஒரு உறுதிமிக்க ஒரு முன்னெடுப்பை செய்யல. ஏன் ராகுல் காந்தியை பேச சொல்லல? உங்க கூட்டணி கட்சியில தானே இருக்காரு. அப்ப நீங்க அதை பத்தி பேசலாமே, அதை நீங்க யாருகிட்டயுமே பேசலையே. அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசு தானே. அப்ப நீங்க வலிந்து அவங்க டெல்லி தலைமையிட்ட சொன்னா அவங்களும் பேச போறாங்க. அப்ப ஆண்ட ஒவ்வொரு அரசும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, வந்ததுக்கு அப்புறம் தங்களை மட்டுமே காப்பாத்திக்கிற ஒரு நிலைப்பாடுங்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நேர்மையற்றது. நீங்க யாரெல்லாம் தீய சக்தின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கொடுத்தீங்களோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணமான செயல்பாடுகளை நீங்களும் செஞ்சா எதிர்கால தலைமுறை உங்களை என்ன சொல்லுங்கிற ஒரு பதட்டமும் ஒரு நேர்மையான முன்னெடுப்பும் இதுல இல்லைன்னா பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். தமிழ்நாடு உரிமை மட்டும் இல்ல, ஆளுகிற அரசும். இதுக்காக போராட்டம் முன்னெடுத்த எந்த மாதிரியான போராட்டம் முன்னெடுத்தீங்க? கர்நாடகாவில் வாட்டாள் நாகராஜ் உள்ளிட்டோர் தொடர்ந்து தமிழகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த மாதிரி அங்க இருக்க தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் மாதிரி அங்க போராட்டங்களை தொடர்ந்து நடத்துறாங்க. தமிழகத்துல அமைதியாக தான் நம்ம இருக்கோம். இதே மாதிரி அரசு அமைதியா இருந்தா போராட்டங்களை எந்த மாதிரி முன்னெடுக்கும்? அதாவது காலகாலமா ஒரு மோசமான ஒரு சொற்றொடரை ஒரு நிலைப்பாட்டை பேசுறதுங்கிறது அயோக்கியத்தனம். அதாவது கர்நாடகத்தில் வாழற தமிழர்கள் காவேரி பிரச்சனைக்காக இங்க போறான்னா அங்க பாதிக்கப்படுவான்னா, அப்ப தமிழ்நாட்டில் வாழற கன்னடர்களை இங்க பூ கொடுத்து நாங்க வரவேற்போமா? ஆக எத்தனையோ முறை பல்லாயிரக்கணக்கான எங்கள் தமிழர்களை கர்நாடக வெறியர்கள், வாட்டாள் நாகராஜ் போன்ற மிருகங்கள் அடிச்சு அறுத்து, நீங்க சாக்கடையில டிச்சில குழந்தையோட தலையை துணி அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்ன போது கூட நாங்கள் இங்க இருக்கிற கன்னடர்களை பாதுகாத்தோம் அல்லது அவர்கள் மேல நாங்க வன்முறையை ஏவல. ஆனா இதே நிலை தொடரும் அங்க இருக்கிறவங்க நினைக்கிறதும் இங்க இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்கறதும், ஆளுகிற அரசும் இல்ல அரசியல் கட்சிகளும் ஆண்ட கட்சிகள்லாம் வேடிக்கை பார்த்ததுன்னா இதே நிலை தொடராது. நீங்க ஜல்லிக்கட்டுக்கு எரிமலையாக எழுந்த கூட்டம் மறுபடியும் கர்நாடகத்தில் ஒரு தமிழன் மேல கையை வச்சாலும் இங்க 10 பேரை நாங்க பார்க்க வேண்டியது இருக்கும் எதிரெதிரா. அதனால நாளைக்கும் நாங்க இங்க வாழுகிற கன்னடர்களை அள்ளி அரவணைக்க, அன்பு செலுத்த, பாசம் காட்ட, பூங்கொத்து கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். ஆனால் தொடர்ந்து இந்த சமூகம் வேடிக்கை பார்க்கும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எங்க தமிழர்கள் மேல கைய வச்சா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத கொந்தளிப்ப தமிழ்நாட்டில் எப்படி ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போராடும் போது 1 நாள் 2 நாள் 3 நாள் தமிழ் அடங்கிடுவானா, 7வது நாள் நீங்க காவல்துறையை வச்சு அடிச்சு ரத்தம் சிந்தும் போதும், முதல் நாள் அவனியாபுரத்தில் நான் ரத்தம் சிந்தி 7வது நாள் சென்னை மெரினாவில் ரத்தம் சிந்தும் போதும் எவனும் பின்வாங்கல. அதனால இந்த பயமுறுத்துற வேலைய கன்னட கொடூரமான காட்டுமிராண்டிகள், நான் சொல்றது கன்னடர்களை நாங்க மதிக்கிறோம். இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தேன், என் தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கிறோம்னு எங்க தாத்தா படிச்சாரு, எங்க அப்பா படிச்சாரு, நான் படிக்கிறேன், என் பிள்ளையும் படிச்சுட்டு இருக்கேன், என் பேர பிள்ளையும் நாளைக்கு படிக்கும். அப்ப எல்லாரையும் உடன் பிறந்தவர்களா நாங்க பார்க்கும்போது எங்களை மட்டும் எதிரியா பார்ப்பாங்க, அடிப்பாங்கன்னா அப்ப இங்க இருக்கிற அரசியல்வாதி எவனாவது பேசினான்னா, இங்க இருக்கிற நடிகன் யாராவது பேசினா, அங்க இருக்கிற தமிழர்களுக்கு பாதிப்புன்னு யாராவது பேசினா பேசுறவன் வாயை முதல்ல உடைப்போம். அதனால இந்த வேலை, இந்த பூச்சாண்டி எல்லாம் வச்சுக்க கூடாது. தண்ணி குடின்னு யார் சொல்றது? உச்சநீதிமன்றம் சொல்லுது. தண்ணி குடின்னு யார் சொல்லுது? நடுவர் மன்றம் சொல்லுது. தண்ணி குடின்னு யார் சொல்றது? இந்திய ஒன்றிய அரசு சொல்லுது, சட்டம் சொல்லுது. அப்ப இந்திய ஒன்றிய அரசு ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, ஆள்ற கட்சி, ஏதோ ஒரு கட்சி அங்க ஆள்ற கட்சி
அங்க மத்தியில் இருக்கிற கட்சி, அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற இந்த மாநகட்ட இங்க இருக்கிற கட்சிகள், இவங்கெல்லாம் எந்த காலத்திலும் தமிழனுக்கு தீர்வு தர மாட்டானா அப்புறம் என்ன? ஏதாவது வாயில இருந்து வார்த்தை வந்துடும் எல்லாரும் சொல்ற மாதிரி. எதுக்கு கூட்டணி? எது கூட்டணி? கூட்டணியை முறிங்க. அதனால எங்களுக்கு உண்டான தண்ணிய சட்டப்படி நீதிப்படி தர சொன்ன நிலையில எங்களுக்கு தரணும். அப்படி தரலன்னா ஒண்ணு இல்ல, நீங்க 13ஆம் நூற்றாண்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்ததை மட்டும் சொல்றேன். சோழ மன்னன்ல ஒருத்தன் இதே மாதிரி வழிமறிச்சு அங்க தண்ணிய நீங்க மறிச்ச போது இங்க இருந்து படையெடுத்துட்டு போய் அங்க அடிச்சு உடைச்சான் மறிச்ச அணைய. நீங்க மேகதாது கற்றத இந்திய ஒன்றியம் அனுமதிக்க கூடாது. உச்சநீதிமன்றம் அனுமதிக்கல, நாளைக்கும் அனுமதிக்க கூடாது. இதெல்லாம் மீறி அவங்க கட்டுவாங்கன்னா, நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல இந்திய இனத்தாடு என் தாய்த்து நாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன்னு, அதெல்லாம் எங்களுடைய பேரப்பிள்ளைகள் அடுத்தடுத்த தலைமுறை அப்படியான வாசகங்களை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்க உருவாக்கல, நீங்க உருவாக்கினதா அர்த்தமாகும். அதனால இந்த வெற்றி வேலைகள்லாம் விட்டுட்டு ஆண்ட கட்சிகளும் ஆள்ற கட்சிகளும் நீங்க உங்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சிக்குள்ள பேசுறது, சட்டமன்றத்தில் வெளியே இந்த கூத்து கும்மாளை கேலி இதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான உரிமைகளை பெற்றுவாங்க. இல்லாட்டினா மெரினாவை திறந்து விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்.